அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதாங்க கண்ட்ரோல் பேனல். இது வந்து ஏசி கண்ட்ரோலு. வந்த ஃபேனு மோடு பக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏசி கூல் வந்து ஏசியை பண்ணுங்க. செகண்ட் வந்து ஹீட் பம்புங்க. ஹீட் பம்ப்னா குளிர்காலத்தில் வந்து ஏசி தேவையில்லை, ஹீட்டு பண்ணும். அது ஹீட் பம்பில் வந்து எலக்ட்ரிசிட்டியில் உட்காரும். ஹீட் பம்ப்னா எலக்ட்ரிசிட்டி. அதே திருப்பினா ஃபர்னஸ்னால் கேஸ் இல்லை, ப்ரொப்பைன் நம்ம எல்பிஜி கேஸ் இல்லை, அதில் ஃபர்னஸ் ஒர்க் ஆகும். ரெண்டுமே ஃபர்னஸ். இப்போ திருப்பி வந்து ஃபர்னஸ் மட்டும் ஒர்க் ஆகும், திரும்ப அவங்க ஆஃப் ஆயிடுது. இது 4 மோடு இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து ஏசி வந்து எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் ஆகும். குளிர்காலத்தில் ஹீட்டு வந்து கேஸ்லேயும் ஒர்க் ஆகும், எலக்ட்ரிசிட்டிலையும் ஒர்க் ஆகும். இதோடைய கண்ட்ரோல் பேனலுங்க. இப்போ வந்து இது வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து மேலே வந்து பேனல் இருக்குங்க. அதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஏர் வெண்ட்டுங்க. ஏர் வெண்ட்டு பாருங்கள், ரிமோட்டில் ஓப்பன் ஆகும், ஃபேனு வந்து ரொட்டேட் ஆகும். ஏர் வெண்ட்டுங்க. அதை நீங்கள் ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணலாம் இங்கேருந்து. உங்களுக்கு தேவையான போது ஏர் சர்க்குலேஷன் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷனுங்க. இங்கே ஆஃப் பண்ணிங்கன்னா அப்போ அந்த ஷெட்டு க்ளோஸ் ஆகி, ஏன்னா மழை போகும்போது தண்ணி உள்ள வந்துருங்களோ, அது ஆட்டோமேட்டிக் க்ளோஸும் ஆகிடுச்சு, ஃபேனு நின்றுச்சு. இது ரிமோட் கண்ட்ரோலில் இருக்குங்க. இது வந்து எமர்ஜென்சி லைட் வச்சுருக்கோம். சப்போஸ் இங்கே எல்லா லைட்டும் போச்சுன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு மேலே லைட் வச்சுருக்கோம். லைட்டு போனாலும் நம்மக்கிட்ட ஜென்ரேட்டர் இருக்குது, அதனால் நமக்கு டென்ஷன் இல்லை.